தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பாக இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் வெளியிடப்பட்ட திராவிட களஞ்சியம் என்பது பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய கனவு. ஏனென்றால் நீதி கட்சியின் வரலாறு தனியாக எழுதப்பட்டிருந்தது. தந்தை பெரியாருடைய திராவிட இயக்க பணி தனியாக நூலாக இருந்தது. அறிஞர் அண்ணா மற்றும் அதன் பிறகு திராவிட இயக்கத்திற்காக யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ, யாரெல்லாம் இலக்கியத்திற்காக எழுதி அதை வளர்த்தார்களோ, மேடைகளிலே பேசி அதை வளர்த்தார்களோ, நாடகங்களாக நடித்து திரைப்படங்களில் வசனம் எழுதி இப்படி பல்வேறு விதமான கலைகளின் மூலம் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை மொத்தமாக தொகுத்து திராவிட களஞ்சியம் என்று வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய அந்த சிறப்பு குழுவினுடைய கூட்டத்திலே முடிவு செய்து திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையாளர்கள் மரியாதைக்குரிய ஐயா திராவிட இயக்க ஆய்வாளர் திருநாவுக்கரசு அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய குழு, பேராசிரியர் சுபவீரபாண்டியன், சுபகுணராஜன் இவர்களெல்லாம் அமைத்து எங்கள் பாடநூல் கழகத்தினுடைய ஆலோசகர் மரியாதைக்குரிய அப்பனசாமி அவர்களுடைய தலைமையில் அந்த குழு மாதம் மாதம் கூட்டங்களை நடத்தி இந்த திராவிட களஞ்சியம் நூலை எப்படி வெளியிடுவது என்று முடிவு செய்து ஆய்வு செய்து வெளியிடப்பட்ட ஒரு நூல்களின் தொகுப்பு தான் இந்த திராவிட களஞ்சியம். இது திராவிட இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்பவர்களுக்கு, அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவருடைய வரலாறு தொடங்கி யாரெல்லாம் அதற்காக உழைத்தார்கள், அவருடைய உழைப்பினுடைய பயன் எல்லாமே இந்த திராவிட களஞ்சியத்தில் அடங்கியிருக்கிறது. இது ஒரு மாபெரும் பாடநூல் கழகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனை சட்டமன்றத்திலே நமது மாண்புமிகு முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அறிவித்த அந்த அறிவிப்பு இந்த அளவில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை.